அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம் மாணவர்கள் அவர்கள் கல்வி கற்பதோடு சேர்த்து மார்க்க ஒழுங்குகளையும் கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாட்டில் இருக்கிற நம்முடைய முன்னோர்களான பெரியவர்கள் சில பேர் யோசித்து தூர நோக்கு சிந்தனையில் சில விதைகளை தூவினார்கள். அந்த வகையில் தான் இந்த மேல்விசாரம் முஸ்லிம் கல்வி சங்கத்தை போன்று நிறைய பேர் 100 வருஷத்துக்கு முன்னாலே சிந்தித்ததன் விளைவு இன்றைக்கு மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் நம்முடைய கையில் இருக்கிறது. 1919 மேல்விசாரம் முஸ்லிம் கல்வி சங்கம் துவங்கப்பட்டு இன்றைக்கு 100ஆண்டு விழா. மேல்விசாரம் கல்வி சங்கம் போன்று, திருச்சியில் இருக்கிற ஜமாலியா போன்று, சென்னை புதுக்கல்லூரி உள்ளிட்ட நாட்டினுடைய பல்வேறு இஸ்லாமிய ஒழுக்கங்களை சார்ந்த கல்லூரிகள் மாணவர்களுக்கு படிப்பு படிக்கிற போதே இஸ்லாமிய ஒழுக்கத்தையும் சொல்லித்தர வேண்டும் என்பதற்காகத்தான் இதுபோன்ற கல்லூரிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் கல்வி என்பது ஒழுக்கத்தோடு சேர்ந்து இருந்தால்தான் கல்வி. இல்மும் அதபும் வேறு வேறாக பிரிக்க முடியாது. எந்த இடத்திலாவது அதபு இல்லாமல் ஒரு கல்வி இருக்குமானால் ஒழுக்கம் இல்லாத கல்விக்கு பெயர் கல்வி அல்ல, அது இஸ்லாமிய பார்வையில். அதனால் தான் முஸ்லிம் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறோம், படிக்க வைப்பது பெரிதல்ல, அவன் இஸ்லாமிய ஆதாபுகளோடு அவன் வெளியே வர வேண்டும். அதற்காகத்தான் பல்வேறு இந்து மிஷினரி பள்ளிக்கூடங்களில் படிப்பதை விட, கிறிஸ்தவ மிஷினரிகளின் பள்ளிக்கூடங்களில் படிப்பதை விட அவன் இஸ்லாமிய கல்லூரியிலே படிக்கட்டும், அதன் மூலம் அவனுக்கு இஸ்லாமிய ஒழுக்கம் கிடைக்கட்டும் என்று நம்முடைய மூத்தவர்களும் முன்னோர்களும் தொலைநோக்கு அடிப்படையில் சிந்தித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த கல்வி சங்கம் எல்லாம் 100ஆண்டை கண்டிருக்கிறது. இன்னைக்கெல்லாம் நிறைய படிக்கிறாங்க, ஒழுக்கம் தான் இல்லை. பெயருக்கு பின்னாலே நிறைய பட்டம், அவர் எம்ஏ, எம்எஸ்சி, பிடெக், பிஹெச்டி என்னென்னமோ படிச்சிருப்பார், ரோட்டில் நின்றுட்டு ஒன்று கடிப்பார். அவருக்கு நிறைய பட்டம் கிடைத்திருக்கிறது. சிறிய மனித சமூகத்தினுடைய முருவத்துகள், ஒழுக்கங்கள் கூட தெரியவில்லை. ஆனால் படித்தவன் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று சமூகம் எதிர்பார்க்கிறது. நீ பட்டதாரியா?